அங்காக திரும்ப எங்கள் மடியிலே போட வல்லமையுள்ளவர் நீர். உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Bless this Lord according to your mercies. Amen. Hallelujah. Happy Resurrection Sunday to all of you. ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த ஞாயிறுவின் வாழ்த்துக்கள். It's good to see all of you this morning. இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்தது நலமாய் இருக்கிறது. And to all of those who did not return by saying Happy Resurrection Sunday to me, I still love you. நீங்க உயிர்த்தெழுந்த ஞாயிறு வாழ்த்தை திருப்பி சொல்லலனாலும் உங்களை நான் நேசிக்கிறேன். Amen. 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 I had little Zephy outside with me. என்னோடு கூட சின்ன ஜெஃபி இருந்தான். I said you got to greet every person. ஒவ்வொருவருக்கும் நீ வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். What do I say? I said say Happy Resurrection Sunday. நான் அவனை பார்த்து Happy Resurrection Sunday ன்னு சொன்னேன். And to anybody and everybody he came, he gave his hand and he was shaking his hand and say Happy Resurrection Sunday. ஒவ்வொருவருக்கும் பார்த்து Happy Resurrection Sunday என்று சொன்னான். So our God is a good God. நம் தேவன் நல்ல தேவன். He is the God of resurrection. அவர் உயிர்த்தெழுந்த தேவன். He is the God of life. அவர் உயிரோடு இருக்கிற தேவன். He is the God of victory. அவர் வெற்றியின் தேவன். Now today I'm going to talk to you about something very very important. உங்களுக்கென்று இந்த காலவேளையிலே மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். The title of today's message is the greatest transaction between heaven and earth. பரலோகம் பூமியின் மத்தியிலே நடந்த மாபெரும் பரிவர்த்தனையை குறித்து இன்று பேச விரும்புகிறேன். The minute I say between heaven and earth, பரலோகம் பூமிக்கு மத்தியிலே என்று சொல்லும் பொழுது everybody cuts down, everybody shuts off. எல்லாம் அப்படியே அமைதியாகி விடுகிறது. Because you all know about the transaction. ஏனென்றால் அந்த பரிவர்த்தனை என்ன என்று உங்களுக்கு தெரியும். It's about we know about the divine exchange. அந்த தெய்வீக பரிவர்த்தனை உங்கள் அனைவருக்கும் தெரியும். You've been hearing it for the last 30-40 years. அநேக 40-50 வருடமாக அதை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். But I want to tell you today is going to be very different. ஆனால் இன்றைக்கு அது மிக வித்தியாசமாக இருக்க போகிறது என்று நான் சொல்கிறேன். And you're going to learn something new. நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Look left, look right, tap somebody on the back of their shoulder and say I'm going to learn something new. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து முதுகுல ஒரு தட்டு தட்டி நான் புதுசா ஒன்றை கத்துக்க போறேன்னு சொல்லுங்க. And if it's a young girl wearing a black jacket, hit her hard. அங்க நல்ல black jacket போட்டு ஒரு இளம் பெண்மணி உட்கார்ந்திருந்தா நல்லா அடிங்க. Amen. 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 Look left right. I'm going to say and say I'm going to receive something. நீங்க ஒன்றை பெற்றுக்கொள்ள போறீங்க. பக்கத்துல இருக்க பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க. I love my sister Gomati but not so much today. She's looking at the floor and saying I'm going to receive something. Look at me at least and say no. Thank you. Amen. God is a good God. Right. Let's move on into the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். So Abraham, our patriarch, he experienced delays in having a child. Even though God promised him his descendants as numerous as the stars. ஆபிரகாமுடைய சந்ததி ஏராளமாய் இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் தேவன் பண்ணினாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அநேக நாட்கள் காலதாமதமானது. The fulfillment was not immediate. அவனுடைய அந்த நிறைவேறுதலானது உடனடியாக நடக்கவில்லை. Years of barrenness marked the journey. அவனுடைய பிரயாணத்திலே பல வருஷங்களாக மலட்டுத்தன்மை வெறுமை காணப்பட்டது. But then God spoke. ஆனால் ஆண்டவர் பேசினார். And heaven intervened. அந்த பரலோகம் அதற்கு பதில் சொன்னது. And Isaac the child of promise was born. அங்கே ஒரு ஐசக் ஆகிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குழந்தை பிறந்தான். Now even though that promise came upon Isaac, அந்த வாக்குத்தத்தமானது ஈசாக்கின் மேலே வந்தாலும் there is a responsibility on Isaac. ஆனால் ஈசாக்கின் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. Because the mantle of the promise falls now on Isaac. இப்பொழுது அந்த சால்வையானது ஈசாக்கின் மேலே விழுகிறது. And under divine direction from the Lord, Isaac married Rebekah. அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படியாக ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் செய்கிறார். Now you and I know it was clearly in the perfect will of God. Yes. உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் அது தேவனுடைய சரியான தேவ சித்தமாய் இருந்தது. It was God's perfect blueprint. Yes. அது தேவனுடைய சரியான திட்டமாய் அது காணப்பட்டது. If you agree say amen. நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்றால் ஆமென் என்று சொல்லுங்க. So now you have the child of promise. இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை கையில் இருக்கிறது. And you have a young lady called Rebecca brought in by Eliezer. அங்கே எலியேசரினால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிலம் பெண்மணி நிற்கிறார். Perfect will of God. அது தேவனுடைய பரிபூரணமான சித்தம். And you would think everything will be fine. நீங்கள் நினைக்கிறீர்கள் இனிமேல் எல்லாம் சரியாக நடக்க போகிறது என்று. But this was not the case. ஆனால் அப்படி நடக்கவில்லை. This was the union ordained by God. அது தேவனால் இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பாய் காணப்படுகிறது. But they faced the same challenge that Abraham and Sarah faced.
ஆபிரகாமும் சாராலும் எக்காரியத்தை தங்கள் வாழ்க்கையிலே சந்தித்தார்களோ அதே காரியத்தை அவர்களும் அனுபவித்தார்கள். என்ன பிரச்சனையை சந்தித்தார்கள்? அங்கே மலட்டுத்தன்மை. You would think that the children of promise will have an easy walk. Yes. நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கை எல்லாம் நன்றாக இருக்கும் என்று. There seems to be delay in the perfect will of God. ஆனால் பாருங்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே கால தாமதங்கள் ஏற்படுகிறது. Maybe God was not interested in fulfilling the promises. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். Or maybe இல்லை என்றால் there is some kind of a problem that God cannot fulfill his promises to Abraham and Isaac. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆண்டவரால் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு காரியம் தன் நடுவிலே இருந்திருக்கலாம். Isaac was 40 years old when he married Rebecca. ரெபெக்காளை திருமணம் நடக்கும் பொழுது ஈசாக்குக்கு 40 வயதானது. But think with me, for 20 years they did not have children. யோசித்து பாருங்கள், 20 வருஷமாக அவர்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். Two people bang in the middle of God's will. அங்கே ரெண்டு பேர் அங்கே தேவனுடைய சித்தத்திற்கு நடுவிலே நிற்கிறார்கள். And they are dealing with frustration because of barrenness. அந்த மலட்டுத்தன்மையினாலே ஒன்றும் நடக்காத காரியத்தினாலே அவர்கள் பரிதாபமாக இருக்கிறார்கள். Frustrated because they could not access the promises of God. தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களால் அணுக முடியாததினால் கலங்கி தவித்து நிற்கிறார்கள். Does it look like us? நம்மை போல் அவர்கள் இருக்கிறார்கள். We know the promises are yes and amen, correct? நமக்கு தெரியும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Where is the promise? ஆனால் அந்த வாக்குத்தத்தம் தான் எங்கே? Where is that promotion? எங்கே அந்த பதவி உயர்வு? Where is that financial breakthrough? எங்கே அந்த பொருளாதார பெருக்கம்? How come we are not receiving it? ஏன் அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? Now for Abraham, ஆபிரகாமுக்கு the same problem Abraham had went down to Isaac. அந்த ஆபிரகாமுக்கு இருந்த அதே பிரச்சனை இப்பொழுது ஈசாக்குக்கும் வந்திருக்கிறது. And I want you to think with me. என்னோடு கூட நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Listen and listen well. என்னை கவனமாய் கவனியுங்கள். I'm sure Isaac and Rebecca went to the nearest fertility clinic. ஈசாக்கும் ரெபெக்காலும் அங்கே கருத்தரிக்கும் மையத்திற்கு ஒருவேளை சென்றிருக்கலாம். Think with me. I'm sure they had all kinds of checkups. அப்படிப்பட்ட செக்கப் எல்லாம் அங்கே இருந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. I'm sure Isaac took some testosterone shots as well. அங்கே டெஸ்டோஸ்டெரான் ஷாட் எல்லாம் அவர் எடுத்திருப்பார். All kinds of supplements. எல்லா நல்ல காரியங்களை உண்டிருப்பார். And they call the local prophet. அங்கே இருந்த தீர்க்கதரிசியை அழைத்திருப்பார். Speak over me, local prophet. அங்கே அந்த இடங்களிலே தீர்க்கதரிசிகள் இருந்திருப்பார்கள். Because he's a trusted voice. ஏனென்றால் அவர் மிகவும் ஒரு நம்பகரமான மனிதனாய் இருந்தார். But nothing worked. ஆனால் பாருங்கள், எதுவும் செயல்படவில்லை. Look at me. என்னை கவனியுங்கள். You've been praying for breakthroughs. நீங்கள் அந்த முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கிறீர்கள். You're crying out for your promises. உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் கூக்குரலிட்டு அழுகிறீர்கள். ஆனால் வரவில்லை. Why is it not coming? ஏன் அது வரவில்லை? Because the issue was not physical, it is spiritual. அது சரீர பிரகாரமான பிரச்சனை அல்ல, அது ஆவிக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. Let me say one more time. The problem is spiritual, not physical. அது ஆவிக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது, சரீர பிரகாரமான பிரச்சனை அல்ல. This was a bloodline battle. இது இரத்த சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கிறது. This was a problem in Abraham's bloodline. அது ஆபிரகாமுடைய அந்த இரத்த சம்பந்தமான வழியிலே வருகிற பிரச்சனை. The promises were under siege. அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் அப்படியே சிறையெடுக்கப்பட்டிருக்கிறது. Just as Abraham faced a generational delay, Isaac faced the same generational delay. எப்படி ஆபிரகாம் அந்த சந்ததி வழியிலே வரப்போகும் அந்த வாக்குத்தத்தத்துக்காக காலதாமதமானதோ அதே காலதாமதம் ஈசாக்குக்கும் ஏற்பட்டது. Now the enemy knows the power of the Abrahamic covenant. அந்த ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கையில் இருக்கும் அந்த வல்லமையை எதிராளி நன்றாக அறிந்திருந்தான். So what does he do? அவன் என்ன செய்தான்? He will stop the flow of the Abrahamic covenant. அந்த ஆபிரகாமினுடைய அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை காரியங்களை அவன் நிறுத்த முயற்சி செய்கிறான். Are you with me this morning? இந்த காலைவேளை எங்களோடு கூட இருக்கிறீங்களா? I want you to think. ஒன்றை நீங்கள் யோசிங்க. You have prayed. நீங்க ஜெபித்தீங்க. You have fasted. நீங்க உபவாசம் பண்ணீங்க. You have sowed for a victory. நீங்கள் ஒரு வெற்றிக்காக நீங்கள் விதை விதைத்தீங்க. You have cried. நீங்க அழுதீங்க. But nothing is coming. ஆனா ஒன்றுமே உங்க வாழ்க்கையில வரவில்லை. The problem is not physical. அந்த பிரச்சனை உங்கள் சரீர பிரகாரத்தில் அல்ல. The problem is not wisdom. அது ஞானத்தில் அல்ல. The problem is in the bloodline. அது உங்கள் இரத்த சம்பந்தத்திலே வருகிறது. The problem is in the spirit realm. அது ஆவிக்குரிய மண்டலத்திலே அந்த பிரச்சனை இருக்கிறது. And I'm going to show you how to come out of these things. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Abraham had no idea how to come out of the problem. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் எப்படி அதை விட்டு வெளியே வருவது என்று தெரியவில்லை. So God appeared to Abraham and spoke into Abraham's life. ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவருடைய வாழ்க்கையிலே அவர் பேசினார். God spoke
into the life of Abraham and caused a divine intervention. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் தெய்வீக முறையாக பேசி அங்கே தெய்வீக சந்திப்பை அவர் உண்டு பண்ணினார். If there are delays in God's promises in your life, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் உங்கள் வாழ்க்கையிலே தாமதமாய் இருக்கும் என்றால் காத்திருங்கள். Heaven has a solution. பரலோகம் ஒரு பதிலை வைத்திருக்கிறது. Look left, look right and tell somebody, heaven has my solution. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, பரலோகத்திலே எனக்கு பதில் காத்திருக்கிறது. சொல்லுங்க ஐயா, பரலோகம் என் பதிலை வைத்திருக்கிறது. பரலோகம் என் பதிலை வைத்திருக்கிறது. ஐயா அம்மா சொல்லுங்கம்மா சத்தமா, heaven has my solution. பரலோகத்திலே என்னுடைய விடை இருக்கிறது, பதில் இருக்கிறது. IVF கிளினிக்ல போனா ஒண்ணுமே நடக்காதுங்க. IVF கிளினிக்ல போனா ஒண்ணு நடக்காதுங்க. எங்க போனோம்? I was in Andhra. நான் ஆந்திரா பகுதியிலே இருந்தேன். I prayed for one lady. ஒரு பெண்மணிக்காக ஜெபித்தேன். When I saw the lady I was a little scared. அந்த பெண்மணியை பார்த்தபோது எனக்கு பயம் வந்தது. She was taller than me and bigger than me. என்னை விட உயரமாகவும் என்னை விட குண்டாகவும் இருந்தாங்க. பின்னாடி கொண்டு போய் அடிச்சிட்டு போறான். நான் டிரான்ஸ்லேட் நான் சொன்னேன். அது பாரு என்ன சொன்னீங்க? இல்ல குண்டா. ஷர்லி நோட் பண்ணிக்கோங்க. Think with me. என்னோட கூட யோசித்து பாருங்க. This lady walks up to me. அந்த பெண்மணி என்னிடத்துல வராங்க. Maybe she was a power lifter, I don't know. ஒருவேளை அவங்க weight நல்லா தூக்குறவங்களா இருந்திருப்பாங்க. She said, "Pastor, I can't have children." பாஸ்டர் எனக்கு பிள்ளை வேணும். And I asked the Lord, "Lord, help me. She's going to kill me right now." ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கொண்டு போறாங்க. The Lord showed me the mitti on her toes. அவங்க பாதத்தில் இருந்த மெட்டியை ஆண்டவர் காண்பித்தார். I put my foot on her toes. அவங்க பாதத்தின் அந்த விரல் மேல என் காலை வைத்தேன். She got thrown about 40 feet and hit a wall and fell down. உடனே அவர்கள் பாருங்க 40 அடி தூரத்துக்கு அங்கிருந்து வீசப்பட்டாங்க. ஐயோ பிரச்சனை. I ran. I said no, meeting over. I have to go. ஆண்டவரே மீட்டிங் முடிஞ்சிச்சு, நான் ஓடணும்னு நினைச்சேன். Because you don't know what is going to happen next. என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. Luckily for me, the next year they invited me again. மறுபடியும் அடுத்த நாள் என்ன கூப்பிட்டாங்க. அடுத்த வருஷம் என்ன கூப்பிட்டாங்க. Same time I went there. நான் அதே நேரத்துல அங்க போனேன். And there's this big lady walking up to me. என்ன நோக்கி அந்த பெண்மணி குண்டான பெண்மணி வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? பாஸ்டர் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. Anybody is bigger than me? Yes, I will remember. Okay, I was scared and you know what she had? நான் பயந்து போனேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? In two hands she had twins. அவங்க ரெண்டு கையிலயும் ரெட்ட பிள்ளையை கையில சுமந்து வந்தாங்க. Because the problem was in the bloodline. அந்த பிரச்சனை அவருடைய இரத்த சம்பந்தமான வம்சாவளியிலே இருந்தது. It was not physical. அது சரீர பிரகாரமாக அல்ல. Abraham's problem was not physical. ஆபிரகாமினுடைய பிரச்சனை சரீர பிரகாரமான பிரச்சனை அல்ல. His problem was not physical. ஈசாக்கினுடைய பிரச்சனை அவருடைய சரீர பிரகாரமான பிரச்சனை அல்ல. So now we got to learn what they did. அவர்கள் செய்ததை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So in Genesis chapter 25 and verse 27. அங்கே 25:21. அங்கே ஆதியாகமம் 25:21. The Bible says Isaac entreated the Lord. அங்கே ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். But in the NLT, ஆனால் NLT-ல it says Isaac pleaded with the Lord on behalf of his wife. அங்கே ஈசாக்கு தன் மனைவிக்காக மிகவும் கெஞ்சி கேட்டான். He didn't plead with his wife. அவருடைய மனைவியை பார்த்து கெஞ்சவில்லை. He pleaded on behalf of his wife. தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான். So now this is the beauty here. இந்த அழகு இதுதான். The word entreated. அங்கே entreated என்ற வார்த்தை. The word entreated means petition. அந்த entreated என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேண்டுதல் என்ற அர்த்தம். It is a legal term. அது ஒரு சட்டப்பிரகாரமான வார்த்தை. ஐயா நீங்க லாயர் தானே? கோர்ட்ல போனா என்னையா பண்ணுவீங்க? பெட்டிஷன் தானே பண்ணுவீங்க. பெட்டிஷன் தானே கொண்டு போவீங்க. You will go and make a petition in the court. நீங்க போய் அந்த கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுவீங்க. You do not come to a church to make a petition. சர்ச்சுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் போட மாட்டீங்க. You come to a church to pray. நீங்க சர்ச்சுக்கு வந்து ஜெபம் தான் பண்ணுவீங்க. Now you see Isaac doing something different. அங்கே ஈசாக்கு ஒன்றை வித்தியாசமாய் செய்கிறான் கவனிங்க. It is not a desperate cry for him. அவனுக்கு மிகவும் ஒரு பரிதாபகரமான ஒரு கூக்குரல் அல்ல. It is a courtroom act. அது வந்து ஒரு தேவனுடைய நீதி வளாகத்தில் செயல்படும் செயல். Isaac just didn't pray. ஈசாக்கு வெறும் ஒரு ஜெபத்தை பண்ணவில்லை. He went beyond prayer. அதற்கு மேலாக அவன் சென்றான். He stepped into the courts of heaven. அங்கே தேவனுடைய நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று and he made a case. அங்கே ஒரு வழக்கை தொடுக்கிறான். Listen well. கவனியுங்கள் நன்றாக. He was not just asking for a child. ஒரு பிள்ளை வேணும் என்று சாதாரணமாய் அவன் கேட்கவில்லை. He was appealing for the unlocking of generational blessings.
blessings. அவனுடைய வம்சாவளியிலே வரவேண்டிய தலைமுறையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக அந்த இடத்திலே போய் அவன் மேன்முறையீடு செய்கிறான். Amen. ஆமென். புரியல நான் சொல்றது புரியுது. Let me say it one more time. மறுபடியும் சொல்லுகிறேன். He went to the courts of heaven. அந்த நீதிமன்ற வளாகத்தின் பரலோக நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று Because he was not just appealing for one child. ஒரு பிள்ளைக்காக அவன் முறையீடு செய்யவில்லை. He was appealing for his generational blessings. அவனுடைய தலைமுறையாக வரவேண்டிய அந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் மேல்முறையீடு செய்கிறான். Amen. What was the promise? என்ன வாக்குத்தத்தம்? Your children will be like the stars of the sky. உன் சந்ததியானது அந்த வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களைப் போல இருக்கும். So what is he looking for? எதை அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான்? ஒரு பிள்ளைக்காக இல்ல. Not for one star. ஒரு நட்சத்திரத்துக்காக அல்ல. But for a generational blessing. அந்த வம்சாவளியிலே வர சந்ததியான ஆசீர்வாதத்திற்காக. He was appealing for generational victory. அந்த வம்சாவளியில் வரக்கூடிய அந்த வெற்றிக்காக ஜெயத்திற்காக அவன் மேல்முறையீடு செய்கிறான். Has God told you that your victory is for 1,000 generations? ஆண்டவர் சொன்னாரா உங்களுடைய வெற்றி வம்சாவளியிலே தலைமுறையாக இருக்கும் என்று? ஆமென். ஆயிரம் தலைமுறைக்கு இருக்குமா இல்லையா? That is your eligibility. அதுதான் உங்களுடைய வாக்குத்தத்தம். And the Abrahamic covenant was there. அங்கே ஆபிரகாமினுடைய அந்த உடன்படிக்கை இருந்தது. But the devil stopped the Abrahamic covenant. ஆனால் பிசாசானவன் அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையை அவன் நிறுத்த பார்க்கிறான். So what did Isaac do? ஈசாக்கு என்ன செய்தான்? Isaac goes to the courts of heaven. ஈசாக்கு அங்கே தேவனுடைய நீதிமன்ற வளாகத்திற்கு செல்கிறான். He stood as a trader in the spirit realm. அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு வியாபாரியைப் போல போய் நிற்கிறான். What was he trading? அவன் எதை வியாபாரம் செய்கிறான்? He's offering his faith. அவனுடைய விசுவாசத்தை அங்க வியாபாரமாய் கொடுக்கிறான். He's offering his obedience. அவனுடைய கீழ்ப்படிதலை வியாபாரமாக கொடுக்கிறான். He's offering his persistence. அவனுடைய அந்த பொறுமையை அவன் வியாபாரமாய் கொடுக்கிறான். He's doing this in exchange for divine fulfillment. அவனுடைய அந்த தெய்வீக நிறைவேற்றுதலுக்காக இவை எல்லாவற்றையும் அவன் கொடுக்கிறான். And God responded. Amen. தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். Hallelujah. ஆமென். And God responded. தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறார். Why didn't he do it 1 year after marriage? ஏன் அவன் அதை கல்யாணமான அடுத்த ஒரு வருஷத்திலே அதை செய்திருக்க கூடாது? Why did he do 2 years or 5 years after marriage? 2 வருஷம் 5 வருடத்துக்கு பிறகு அது பண்ணியிருக்கலாமே. He does it 20 years after marriage. எல்லா 20 வருஷத்திற்கு பிறகு இதை அவன் செய்கிறான். That's when he realized the problem was not physical, it was spiritual. அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான் பிரச்சனையானது சரீர பிரகாரத்தில் அல்ல, இது ஆவிக்குரிய பிரகாரத்தில் இருக்கிறது என்பதை. Now by the grace of God Rebecca conceived. தேவனுடைய கிருபையினாலே ரெபெக்கா கர்ப்பம் தரிக்கிறாள். Listen and listen well. நன்றாக கவனியுங்கள். The battle was not over. அந்த யுத்தமானது நடந்து முடிந்து விடவில்லை. It shifted dimensions. அங்கே பரிமாண மாற்றம் அங்கே ஏற்பட்டது. Wait. The battle was not over. அந்த யுத்தம் நின்று விடவில்லை. It shifted dimensions. அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, பரிணாம மாற்றம் ஏற்பட்டது. What we do? ஆனா நாம் என்ன செய்வோம்? We pray. நாம் ஜெபிப்போம். And we thank. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். And we stop. அப்படியே நிறுத்தி விடுவோம். But the battle doesn't stop. ஆனால் யுத்தமானது நின்று விடாது. The battle changed from the spiritual dimension now to the natural dimension. அந்த யுத்தமானது அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் பரிமாணத்தில் இருந்து இயற்கைக்கு வந்து இயற்கை பரிமாணமாக மாறுகிறது. Let me show you 2 nations and 1 exchange. ஒரே பரிவர்த்தனை 2 ஜாதிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய கர்ப்பத்திலே They were twins. இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அங்கே யாக்கோபும் ஏசாவும் பிறக்கிறார்கள். And the struggle in her womb was so difficult she went to the Lord. அவளுடைய கர்ப்பத்திலே ஏற்பட்ட போராட்டமானது மிகப்பெரிய போராட்டமாய் இருந்தது. அவள் ஆண்டவரிடத்திலே போகிறாள். What did God tell her? ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னார்? Genesis chapter 25:23. அங்கே ஆதியாகம புத்தகம் நல்லா கவனமா கேளு. Genesis 25:23. ஆதியாகமம் 25:23. She said, God said, ஆண்டவர் சொன்னார், there are 2 nations in your womb. உன்னுடைய கர்ப்பத்திலே 2 ஜாதிகள் உண்டாயிருக்கிறது. There are 2 nations in your womb. உன்னுடைய கர்ப்பத்திலே 2 ஜாதிகள் உண்டாயிருக்கிறது. And see something else there. அங்கே இன்னொரு காரியத்தை பார்க்கிறார். And the elder, அங்கே மூத்தவன், and the elder, மூத்தவன் shall serve the younger. இளையவனை சேவிப்பான். God said, தேவன் சொன்னார், there are 2 babies in your womb. உன்னுடைய கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். And the younger shall serve, the older will serve the younger. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். Amen. ஆமென், ஆமென். Listen. கவனிங்க. Before they were born, அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே heaven had already issued a verdict. ஒரு தீர்ப்பை பரலோகம் ஏற்கனவே சொல்லிவிட்டது. புரியல?
before the two children were born, அந்த ரெண்டு பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாகவே heaven had already claimed it. பரலோகம் ஏற்கனவே அதை கைப்பற்றி விட்டது. புரியுதா இல்லீங்களா? So if heaven has made a verdict, பரலோகம் ஒரு தீர்ப்பை ஏற்கனவே செய்து முடித்து விட்டது என்றால், what can you do? நீங்கள் என்னத்தான் செய்ய முடியும்? சொல்லுங்க. You can go anywhere, everywhere. நீங்க எங்க வேணாலும் போகலாம். Nothing will happen ஒன்று உங்களுக்கு உதவி செய்யாது. till you understand what heaven has verdicted. உங்களுக்காக என்ன பரலோகமானது தீர்ப்பளித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. The older will serve the younger. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். This wasn't favoritism. இது ஒரு பாரபட்சம் அல்ல. This was prophetic destiny. இது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட தலைவிதி. This wasn't favoritism, my friend. இது ஒரு பாரபட்சம் அல்ல. Prophetic destiny. இது தலைவிதியை மாற்றுகிற ஒரு காரியம். Pastor, what has this got to do with Resurrection Sunday? இந்த காரியம் உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கிறது? Everything. எல்லாமே சம்பந்தம் தான். Listen to this. கவனியுங்க. Listen and listen well. நல்லா கவனியுங்க. What was established in the spirit realm needs alignment in the natural realm. ஆவிக்குரிய மண்டலத்திலே எக்காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்கள் இயற்கைக்கு மண்டலத்தில் வரும் பொழுது அங்கே ஒரு சீர் பொருந்துதல் ஏற்பட வேண்டும். Let me repeat it again. மறுபடியுமாக சொல்லுகிறேன். What was established in the spirit realm, ஆவிக்குரிய மண்டலத்திலே எக்காரியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ that same thing அதே காரியம் needs to align in the natural realm. இயற்கை மண்டலத்திலே அதே போல சீர் பொருந்தி அதே போல மாற வேண்டும். The younger இளையவன் shall rule over the older. மூத்தவனை ஆதிக்கம் செலுத்துவான். In Jewish tradition, அங்கே யூத கலாச்சாரத்திலே the older boy had the birthright. அந்த மூத்தவனுக்கு தான் அந்த பிறப்புரிமை இருக்கிறது. What was that? அது என்ன? If not everything from the father, at least double portion was the birthright of the older son. அந்த மூத்தவனுக்கு இரட்டைத்தனையான அந்த சுதந்திரம் கிடைக்கும். But now, ஆனால் இப்பொழுது பாருங்க, listen well. என்ன கவனமா கவனிங்க. What did heaven declare? ஆனால் பரலோகம் என்ன தீர்ப்பு சொன்னது? சொல்லுங்க. What did heaven declare? பரலோகம் என்ன தீர்ப்பு சொன்னது? The younger shall rule இளையவன் the older. இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். So heaven has declared, பரலோகம் ஏற்கனவே தீர்ப்பு சொன்னது. but on earth there is no alignment. ஆனால் பாருங்கள், பூமியிலே பார்க்கும் பொழுது அங்கே சீர் பொருந்தி காணப்படவில்லை. Yes? No? Yes or no? This is where spiritual trading comes in. ஆவிக்குரிய அந்த பரிவர்த்தனை வருகிறது. Jacob had to acquire Esau's birthright. யாக்கோப்பு ஏசாவினுடைய அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த புத்திர சுவிகாரத்தை பெற வேண்டும். Yes, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. யாக்கோப்பு ஏசாவினுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற வேண்டும். There had to be an earthly transaction for Jacob to activate the heavenly decision. அந்த பரலோகத்தில் செய்யப்பட்ட அந்த தீர்மானத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்கு யாக்கோப்பு ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாய் இருந்தது. புரியலையா? Let me repeat it slowly. ஸ்லோவா உங்களுக்கு சொல்றேன். There had to be an earthly transaction to activate heaven's decision. பரலோகத்தில் செய்யப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு பூலோகத்திலே ஒரு காரியம் செய்து முடிக்க வேண்டும். Hallelujah. நானே கணக்கு படிக்கும் போதுல உங்கள மாதிரி தான் கிளாஸ்ல உட்கார்ந்தேன். அப்படி முழிச்சிருப்பேன். ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே புரியாது. இன்னொரு வாட்டி சொல்றேன். In heaven, in பரலோகத்திலே, both of you come. Stand. Elder, இவங்க மூத்தவங்க, younger, அவங்க இளையவங்க. Heaven declared, பரலோகம் சொல்லிடுச்சு, she is going to be boss over her. இவங்க சின்னவங்க பெரியவங்களை விட மேல போக போறாங்கன்னு சொல்லிடுச்சு. புரியலையா? புரியுதா? Heaven declared, பரலோகம் சொல்லிடுச்சு, she is the firstborn, she is the secondborn.
இவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க, சின்னவங்களை பார்த்து, பெரியவங்களை பார்த்து இவங்க செகண்ட்னு But in the சொல்லிட்டாங்க. natural realm, what happened? ஆனா இயற்கை மண்டலத்துல எப்படி இருக்கு காரியம்? பிசாசு என்ன பண்ணாரு? பிசாசு என்ன பண்ணாரு? ஈசா ஒரு தள்ளுதல்னாரு. எப்போ? பிறக்கும் When birth was happening, ஈசா பிசாசு வந்து தம்பி சொல்லு தம்பி. பிசாசு வந்து ஈசா ஒரு தள்ளுதல்னாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தாரு. என்னாச்சு? அலைன்மெண்ட் போயிடுச்சா? Did the alignment go wrong? அந்த சீர்பொருந்தல் தவறாக Did போச்சு. the alignment go wrong? Yes. Now listen and listen well. For Jacob யாக்கோப்பு to get all his blessings, அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பெறுவதற்கு he has to align with heaven's decision. அந்த பரலோகத்தின் அந்த தீர்மானத்திற்கு ஏதுவாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, what was heaven's decision? பரலோகத்தின் தீர்மானம் என்ன? So what does Jacob have to do? யாக்கோப்பு அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? He had to get the birthright. Thank அந்த you. சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற வேண்டும். You understand? புரியுதா? To be in perfect will of heaven, பரலோகத்தினுடைய அந்த பரிபூர்ண சித்தத்தின்படி நடப்பதற்கு you need to know what is written. என்ன நடந்தது என்று ஃபர்ஸ்ட் என்ன எழுதி இருக்கிறது என்று புரிந்திருக்க And வேண்டும். then you have to align yourself with it. அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். So now what happens? என்ன நடக்குது? She cheats him. இவன் அவனை Jacob ஏமாத்தி cheats her thing. Come on, now move. You lost your position. இவங்க அவங்க இடத்தை மாத்திட்டாங்க பாருங்க. And guess what happens now? என்ன நடக்குது பாருங்க இப்போ? She's in alignment இப்போ அவங்க சீர்பொருந்தி இருக்காங்களா? with heaven's word. பரலோகத்தின் தீர்மானத்துக்கு ஏற்றவாறு மாறிட்டாங்களா? Yes. Who was born? யார் பிறந்தது இப்போ? Israel was born. இஸ்ரவேல் பிறந்தது. Who was born? யார் பிறந்தது? God's promise was born. தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் பிறந்தது. Do you see the transaction? அங்க அந்த பரிவர்த்தனை உங்களுக்கு Do புரிஞ்சுச்சா? you see the transaction? அந்த பரிவர்த்தனை புரிஞ்சுதா உங்களுக்கு? Listen and listen well. கவனமா கவனிங்க. Because heaven rules, பரலோகம் ஆளுகை செய்கிறதினாலே earth must agree. பூமி அதற்கு ஏற்றவாறு ஒத்துக்கொள்ள வேண்டும். Because heaven rules, earth has to agree. பரலோகம் ஆளுகை செய்கிறதினாலே பூமி அதுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். Amen. Amen. The kingdom of God ruleth over all. தேவனுடைய ராஜ்யம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகிறது. The kingdom of God ruleth over all. தேவனுடைய ராஜ்யமானது எல்லாவற்றுக்கும் மேலும் ஆளுகை செலுத்துகிறது. So earth has to agree. பூமி அதற்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். Earth has to come in alignment. நாம் அதற்கு ஏற்றவாறு சீர்பொருந்தி இருக்க You வேண்டும். have to come in alignment with the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு நம்மை நாம் சீர்பொருந்தி மாற்றிக்கொள்ள So the வேண்டும். question is, are you in alignment? கேள்வி என்னவென்றால் நீங்கள் சீர்பொருந்தி இருக்கிறீர்களா? Jacob was not in alignment. யாக்கோப்பு சீர்பொருந்தி இருக்கவில்லை. When you don't get your promises, உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால் you are not in alignment. நீங்கள் சீர்பொருந்தி இருக்கவில்லை என்று அர்த்தம். But Jacob had to do something ஆனால் அதற்கு சீர்பொருந்தி இருப்பதற்கு so that யாக்கோப்பு the ஒன்றை செய்ய birthright வேண்டும். will come to him. So that the birthright will come to him. அப்படி செய்யும் பொழுது அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு வரும். And the birthright came. அந்த சேஷ்ட புத்திர பாகம் இப்பொழுது வந்தாயிற்று. And Israel was born. இஸ்ரவேல் பிறந்தது. Hallelujah. Hallelujah. Put your hands together for our God. Thank you, darling. தேவனுக்கு Thank you. கரங்களை தட்டி நன்றி Did சொல்லுங்கள். you understand this? புரிந்ததா உங்களுக்கு? Alignment. சீர்பொருந்துகிற தன்மை. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேரே வந்து என்ன தெரியுமா? நாங்க கூப்பிடுறோம் பெண்ட் பாடின்னு கூப்பிடுவோம். என்னது? பெண்ட் பாடி. எல்லாமே வளைஞ்சிருக்கு. அலைன்மெண்ட்ல இருக்காரா? இல்ல. ஏதாவது நடக்குமா அவருக்கு? இல்ல. நடக்கிறதுக்கே கஷ்டம். ஏன்? எல்லாமே வளைஞ்சிருக்கு. அலைன்மெண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுங்க. You need to be aligned in the spiritual realm and the natural realm. நீங்கள் அந்த இயற்கை ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ஏற்றவாறு இயற்கை மண்டலத்திலே நீங்கள் சீர்பொருந்தி காணப்பட வேண்டும். பாருங்க, நல்ல ஆளு, ஜெபம் பண்ணுவாரு, ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாரு, he works hard, he is getting an alignment with the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ஏற்றவாறு அவர் சீர்பொருந்தி இருக்க வேண்டும். You know what the devil does? ஆனா பிசாசு என்ன தெரியுமா செய்வா? சொல்லுங்க சொல்லுங்க. பின்வாங்கி கொண்டு போவாரு, வெளியே போட்டுருவாரு. ஏன்? ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்டை கெடுக்கிறதுக்காக. ஏன் கத்தி கத்தி சொல்றேன்? சர்ச்சுக்கு வரணும்னு சொல்றேன், புரியறதுக்கு, படிக்கிறதுக்கு, ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்ல வர்றதுக்கு. ஏன் இயேசு வந்தாருங்க?
Spiritual alignment காக. But we don't understand these things. ஆனால் இதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. I want you to listen and listen well. கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று My brother, விரும்புகிறேன். my sister. சகோதர சகோதரிகளே, This is where spiritual trading comes in. இங்குதான் அந்த ஆவிக்குரிய பரிவர்த்தனை வியாபாரம் நடக்கிறது. There has to be an earthly transaction to activate heavenly decisions. அந்த பரலோக தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கு பூமியிலே இயற்கை மண்டலத்திலே Heaven rules, therefore earth must agree. அந்த 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 பரலோக காரியத்திற்கு பூமி ஒத்துக்கொள்ள வேண்டும். Welcome to the trading floors of heaven. தேவனுடைய அந்த பரிவர்த்தனை வளாகத்திற்கு உங்களை We're வரவேற்கிறேன். going to understand some things right now. இப்பொழுது சில காரியங்களை புரிந்து கொள்ள போகிறோம். Let's understand divine transactions. அந்த தெய்வீக பரிவர்த்தனைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். Listen and listen well. கவனமாய் கவனியுங்கள். This is something new for you. இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். The trading floor of heaven is not a place built by human hands. அந்த அந்த பரலோகத்தின் அந்த வியாபார தலங்கள் எல்லாம் மனித கைகளினாலே It is கட்டப்படவில்லை. eternal. அது நித்தியமான It காரியமாக is இருக்கிறது. established well before time. நீங்கள் நேர காலங்கள் உருவாவதற்கு முன்பாகவே It is உருவாக்கப்பட்டவைகள். built by the heart of God. தேவனுடைய இருதயத்தினால் உருவாக்கப்பட்டவைகள். It is a place where eternity touches earth. அந்த பூமி நித்தியமானது அந்த பூமியை தொடுகிற அது இடமாய் It காணப்படுகிறது. is a place where Calvary became the ultimate market of mercy. அந்த கல்வாரி ஒரு அந்த இரக்கத்தின் ஒரு வியாபார ஸ்தலமாக மாறியது. Have you heard of the Bombay Stock Exchange? நீங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி Have you கேள்விப்பட்டிருக்கீங்களா? heard of Wall Street? அங்கே வால் ஸ்ட்ரீட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard of Nasdaq and all these things? அங்கே மாஸ்டாக் என்கிற வியாபார வணிக ஸ்தலங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes. The trading place of God is not those things. தேவனுடைய அந்த வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் அதுவல்ல. It is the foot of the cross. அது சிலுவையினுடைய அடிவாரமாய் That is காணப்படுகிறது. the trading place you need to come to. நீங்கள் அப்படிப்பட்ட அந்த வியாபார ஸ்தலத்திற்கு நீங்கள் வர வேண்டும். It is at this place, the trading place, the cross, அந்த சிலுவையிலே அந்த வியாபார ஸ்தலத்திலே அந்த அடிவாரத்திலே where the currency is not money. அங்கிருக்கும் நாணயம் பணம் அல்ல. The currency is prayer. அந்த நாணயம் ஜெபம். The currency is sacrifice. அந்த பணமானது தியாகம். The sacrifice is the currency is your giving. அந்த நாணயமானது உங்களுடைய கொடுத்தல். Your tears. உங்களுடைய கண்ணீர். Think with me. These are what you trade with. நீங்கள் இதை கொண்டுதான் நீங்கள் அங்கே வியாபாரம் செய்கிறீர்கள். Amen. Now you got to understand why you pray. நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்கள் என்று இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். So Hannah here says, Lord, ஆனா சொல்லுகிற ஆண்டவரே, bless me. என்ன ஆசீர்வதிங்க. Gomati Akka says, கோமதி அக்கா சொல்றாங்க, bless me. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. Sabina says, சபினா சொல்றாங்க, bless me. ஆசீர்வதிங்க. How many of you ask for spiritual alignment? எத்தனை பேர் ஆவிக்குரிய அந்த சீர்பொருந்துதல் வேண்டும் How என்று many of you know what the கேட்டிருக்கிறீங்க? problem is in the spirit realm? ஆவிக்குரிய மண்டலத்திலே என்ன பிரச்சனை இருக்குன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? Let me quickly explain this to you and we're going to close. நான் சீக்கிரமா உங்களுக்கு விவரித்து சொல்லி முடிக்கிறேன். What is spiritual trading? அந்த ஆவிக்குரிய அந்த பரிவர்த்தனை அந்த வியாபாரம் என்றால் என்ன? Please listen well. என்னை கவனமாய் கவனியுங்க. Because your prayer life will change if you understand this. இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜெப வாழ்க்கையானது மாறிவிடும். How many of you want to change your prayer life? Please tell me. எத்தனை பேர் உங்கள் ஜெப வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கிறீங்க? Amen. Look here. கவனிங்க. நிறைய பேர் சபையில் உட்காரும் போதே தூங்குவீங்க. கரெக்டா? வீட்டில் உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில் கதவை பூட்டி ஃபோன் ஆஃப் பண்ணி பைபிள் பக்கத்தில் வச்சு ஜெபம் பண்ணும்போது என்னங்க நடக்க போகுது? சொல்லுங்க ஐயா. ஒரு 5 மினிட்ல, சாரி சில டைம்ல 3 மினிட்ல என்ன ஆகுது சொல்லுங்க மரியாதை. கரெக்டா? சூப்பரான தூக்கம். நீங்க வந்து கரெக்டா ஜெபம் பண்ணா அவ்வளவு வித்தியாசம் வரும். ஆமென் ஆமென். So the devil stops you from praying correctly. சரியான ஜெபத்தை ஜெபிக்க விடாமல் பிசாசு தடுப்பான். So Hannah Akka prays. ஆனாக்கா ஜெபிக்கறாங்க. Bless me. என்ன ஆசீர்வதிங்க. கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? So ஸ்டீஃபனை bless பண்ணு. ஸ்டீஃபனை bless பண்ணுங்க. ரிசல்ட் வராது. பலனே ஏற்படாது. prayer boring ஆயிடும். பிரேயருக்கு வந்து ஒரு பதில் வராது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரேயர்ல. அதனால என்ன ஆகும்? இந்த அக்கா தூங்குற மாதிரி இந்த அக்காவும் தூங்குவாங்க. அல்லேலூயா. இது நான் போய் சொல்லுங்க. ஜெபத்தில் நானும் நல்லா தூங்குவேன். நான் ஆப்பிரிக்கா போயிருந்தேன். I had gone to Africa.
ஆப்பிரிக்கா பகுதிக்கு நான் போயிருந்தேன். So one lady called Apostle so and so called me. அப்போஸ்தல் என்று சொல்லி பெரியவர் கூப்பிட்டாங்க என்ன. Front of our house was the church. அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு சபை இருந்தது. 8 a.m. in the morning she says, Pastor Jeff, I'm going for prayer at the altar of the Most High God. அவங்க சொன்னாங்க 8 மணிக்கு என்ன பார்த்து சொன்னாங்க தேவனுடைய அந்த உன்னதமான தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பாக நான் போக போகிறேன் என்று சொன்னாங்க. If you can join me. நீங்க என்னோடு கூட சேர்ந்து கொள்வீங்கனா 8:15 I went there. 8:15க்கு நான் அங்க போய் பார்த்தேன். She is flat on the altar. அந்த பலிபீடத்துக்கு முன்பாக அப்படியே ஃப்ளாட்டா படுத்திருந்தாங்க. நான் நினைச்சேன் பயங்கர ஜெபத்துல இருக்காங்க. ஜெபத்துல பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சேன். அவ்வளோ so beautifully she was fast asleep. அங்கே பாருங்க ரொம்ப அழகா படுத்து கொரட்டோட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. What's the problem? என்ன பிரச்சனை? We don't know how to align. எப்படி நாம் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. So I want you to understand this. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். What is spiritual trading? ஆவிக்குரிய அந்த வணிகம் வியாபாரம் என்றால் என்ன? It's the exchange of spiritual values. அந்த ஆவிக்குரிய அந்த குணாதிசயங்களை நீங்கள் பரிவர்த்தனையாக கொடுப்பது. Just like Isaac offered petition. எப்படி ஈசாக்கு அந்த விண்ணப்பத்தை வேண்டுதலை ஏறெடுத்தாரோ we offer repentance. நாம் மனம் திரும்புதலை நாம் ஒரு ஏறெடுக்கிறோம். we offer faith. நாம் அப்படியே விசுவாசத்தை கொடுக்கிறோம். we offer worship. நாம் ஆராதனையை கொடுக்கிறோம். we offer obedience. அங்கே கீழ்ப்படிதலை கொடுக்கிறோம். we receive breakthroughs. அங்கே முன்னேற்றங்களை நாம் பார்ப்போம். we receive healings. நாம் சுகத்தை பார்ப்போம். we receive favor. நாம் அந்த தயவை பெற்றுக்கொள்வோம். we receive inheritance. அங்கே சுகந்தரத்தை பெற்றுக்கொள்வோம். Dr. Pradeep said something interesting. பிரதீப் அவர்கள் சுவாரசியமான ஒரு காரியத்தை சொன்னார். Jesus இயேசு hung on the cross in obedience. கீழ்ப்படிதலினோடு இயேசு சிலுவையிலே தொங்கினார். what is the transaction? அங்கே என்ன ஒரு பரிவர்த்தனை நடந்தது? obedience. அங்கே கீழ்ப்படிதல் இருந்தது. if this cup will pass away from me, he said, அவர் சொன்னார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் nevertheless இருந்தாலும் not my will but thy will. sacrifice. என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தமே ஆகக்கடவது என்று தியாகமாக அவர் சொன்னார். obedience. அது கீழ்ப்படிதல். the transactions he made for you and I. அந்த பரிவர்த்தனையை தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு செய்தார். now I can go into the two types of trading flows. Not going to do that now. ரெண்டு வகையான அந்த வியாபார காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம், இப்பொழுது நான் செய்ய போவதில்லை. Jesus came into the courts of heaven. இயேசு அந்த நீதி வளாகத்திற்கு வருகிறார். and he made the trade of all trades. எல்லாவற்றுக்கும் சேர்த்து அந்த வணிகத்தை அவர் செய்து முடிக்கிறார். Jesus never came to bargain, he came to pay in full. அங்கே பேரம் பேசுவதற்காக இயேசு வரவில்லை, முழுமையாக கொடுத்து தீர்க்கும்படியாக வந்தார். hallelujah. hallelujah. we brought sin. நாம் பாவத்தை கொண்டு வந்தோம். he brought righteousness. ஆனால் அவரோ அந்த நீதியை கொண்டு வந்தார். we brought shame. நாம் அவமானத்தை கொண்டு வந்தோம். he gave us glory. அவர் நமக்கு மகிமையை கொடுத்தார். we brought bondage. நாம் கட்டுக்களை கொண்டு வந்தோம். he exchanged it for freedom. அவர் அந்த விடுதலையை நமக்கு கொடுத்தார். and 2 Corinthians 5:21. அங்கே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். it says God made him who had no sin for us. அவர் நம்மை பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். so that we might become the righteousness of God. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி அதை அவர் செய்தார். பக்கத்துல பாருங்க. சிரிச்சுக்கங்க. when I see him, you know what I see? amen. auntie, you're his son. That's your son. What do you see? or you see the righteousness of God. You see this man here? What is he? My sister, what do you see? No, you don't see God's glory. You see God's righteousness. இந்த அம்மா வந்து பைபிளை மாத்துறாங்க பாருங்க. நான் ரைச்சஸ் பத்தி சொல்லியிருக்கேன், இவங்க வந்து glory மாத்திட்டாங்க. சொல்லுங்க. What do you see? What do you see? What do you see? Maybe everybody sees him as a failure, but we have to see him as what? God's. எல்லாரும் இவரை தோல்வியாக பார்த்திருக்கலாம், ஆனால் அவரை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதியாக அவரை நாம் பார்க்க வேண்டும். இவர் என்ன பார்க்கும்போது எப்படி பார்க்கறாரு? இவர் குண்டா இருக்காருன்னு சொல்றாரு. கரெக்ட்டா? அட என்ன சொல்லணும்? And the righteousness of God. Do you understand? தேவனுடைய நீதி என்று சொல்ல வேண்டும். புரியுதா? Yes. புரியுதா? He got the curse, we got the crown. அவர் அந்த
அவர் அந்த அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டார், நமக்கு கிரீடத்தை கொடுத்தார். I will teach this some other time. மற்ற நேரத்திலே உங்களுக்கு அதை சொல்லிக் Because we are running கொடுக்கிறேன். short of time. நமக்கு நேரம் இல்லை. But I want you to understand this. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Isaac went to the courts of heaven. ஈசாக்கு அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு சென்றான். He presented his case. அவனுடைய வழக்கை அவன் சொன்னான். And you and I are required to make righteous trades. நாமும் நீங்களும் நானும் நீதியான அந்த வியாபாரத்திலே நாம் ஈடுபட If வேண்டும். you or your generation have made ungodly agreements with the demonic, you need to break it. அந்த பிசாசின் தீய காரியங்களோடு நாமோ நம்முடைய சந்ததியினரோ தேவையில்லாத ஒப்பந்தங்களை செய்திருப்போம் என்று சொன்னால் அதை நாம் மாற்றிக் And கொள்ள you need to வேண்டும். step into covenant alignment with heaven, and heaven will respond. பரலோகத்தோடு கூட சரியான ஒரு உடன்படிக்கையை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது பரலோகம் அதற்கு பதில் கொடுக்கும். Amen. ஆமென். I know it's a little late. Can we stop now? நான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நிறுத்தலாமா? Yes. Shall we stop? Yes. நிறுத்தலாமா? Let me stop with this. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். Abraham ஆபிரகாம் did not just birth a son. ஒரு குழந்தையை அவன் பெறவில்லை. He birthed a nation. ஒரு ஜாதியை அவன் பெற்றெடுத்தான். Isaac didn't just birth a son. ஈசாக்கு ஏதோ ஒரு பிள்ளையை பெறவில்லை. He birthed Israel. இஸ்ரவேலை அவன் பெற்றான். How did this happen? அது எப்படி நடந்தது? Alignment. அது சீர்பொருந்ததினாலே ஏற்பட்டது. And if there is no alignment, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சீர்பொருந்துதல் இல்லாமல் there needs இருக்கும் to என்றால் be spiritual trading. அங்கே ஒரு ஆவிக்குரிய அந்த வியாபாரம் வணிகம் பரிவர்த்தனை நடக்க வேண்டும். You know what Jacob says to God? யாக்கோப்பு என்ன தெரியுமா ஆண்டவரை பார்த்து He says, சொல்லுகிறான், God, ஆண்டவரே, if you will protect me, நீ என்னை பாதுகாத்து if you will bring me back safely, மறுபடியுமாக திரும்ப இந்த இடத்திற்கு கொண்டு if you வந்தால், will give me food to eat, எனக்கு சாப்பிடுவதற்கு உணவு and if கொடுத்தால், you will bless my pathway, என்னுடைய போகிற பாதையை நீர் ஆசீர்வதித்தால், then I will give you 10%. நான் உமக்கு 10% கொடுக்கிறேன். Was that a transaction? அது ஒரு பரிவர்த்தனை தானா? Was that a transaction? அது ஒரு பரிவர்த்தனையா? Yes. ஆமாம். That day Ben Vijay was telling me. அன்றைக்கு பென் விஜய் அவர்கள் சொன்னார், Blind Bartimaeus, அந்த குருடனான பர்த்திமேயு he heard the sound of Jesus. இயேசுவினுடைய சத்தத்தை கேட்ட உடனே, Bartimaeus is wearing a black jacket. பர்த்திமேயு அவர்கள் கருப்பான ஒரு மேலங்கியை உடுத்தியிருந்தான். What does the black jacket signify? அந்த கருப்பு அந்த மேலங்கி எதை குறிக்கிறது? He's blind. அவன் குருடன் என்பதை குறிக்கிறது. You know what he does? அவன் என்ன செய்தான்? He exchanges, he transacts. அதை அப்படியாக ஒரு பரிவர்த்தனை மூலமாக எடுக்கிறான். What does he do? என்ன செய்கிறான்? He removes the jacket. அந்த மேலங்கியை வெளியே எடுக்கிறான். What is that about? அது என்ன அர்த்தமாக இருக்கிறது? Spiritual transaction. அங்கே ஒரு ஆவிக்குரிய பரிவர்த்தனை He நடக்கிறது. throws the jacket away. அந்த மேலங்கி அப்படியே கழட்டி And he தூர gets his விசிறி அடிக்கிறான். healing. அப்படி செய்யும் பொழுது அவனுக்கு சுகம் Stand கிடைத்தது. to your feet this morning. எழுந்து நில்லுங்கள் இந்த காலை I want you to வேளையில். ask yourself this. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க When I go விரும்புகிறேன். into prayer, நாம் ஜெபத்துள்ளே போகும் பொழுது have I understood prayer? ஜெபத்தை சரியாக Am I புரிந்திருக்கிறேனா? actually transacting something? அந்த ஜெபிக்கும் பொழுது நான் பரிவர்த்தனை செய்கிறேனா? Am I impacting my nation in my prayer? என் ஜெபத்திலே என் தேசத்திற்கு ஒரு செல்வாக்கை செலுத்துகிறேனா? If not, change your prayer patterns. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஜெபிக்கிற விதத்தை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். Step into the exchange of God. தேவனுடைய அந்த பரிவர்த்தனைக்குள்ளாக கடந்து வாருங்கள். If things are going wrong in your life, உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் தவறாக நடந்து கொண்டிருக்கும் என்றால் change the way you transact. நீங்கள் பரிவர்த்தனை செய்கிற முறையை நீங்கள் மாற்றிக் Look at கொள்ளுங்கள். me for a moment. ஒரு நிமிஷம் என்னை பாருங்கள். Look at me for a moment. ஒரு நிமிஷம் பாருங்க. Instead of saying, Lord, bless me, bless me, bless me, என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் சொல்வதற்கு பதிலாக go to the courts of heaven. அந்த பரலோகத்தின் அந்த நீதி வளாகத்திற்கு Find சென்று out what is written about your life. உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து And கொள்ளுங்கள். see what you are doing to your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை புரிந்து Are கொள்ளுங்கள். you in alignment? அந்த 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 பரலோகத்திற்கு ஏற்றவாறு சீர்பொருந்தி இருக்கிறீர்களா? Isaac transacted. நீங்கள் எதை பரிவர்த்தனை செய்கிறீர்கள்? Isaac transacted. அங்கே ஈசாக்கு பரிவர்த்தனை செய்தார். Jesus transacted. இயேசு பரிவர்த்தனை செய்தார். Look at me for a moment. ஒரு நிமிஷம் பாருங்க. Jesus, God so loved the world. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரா? ஏய் சொல்லுங்கப்பா. Yes. He transacted. அவர் பரிவர்த்தனை செய்தாரா? He gave one son. ஒரு குமாரனை கொடுத்தாரா? What did he get in return? அதுக்கு பதிலாக என்ன கிடைச்சது? Millions.
ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள். If God the Father knows to transact, பிதாவாகிய தேவன் எப்படி பரிவர்த்தனை செய்வதென்று அவர் அறிந்திருந்தார். you need to learn to transact. நீங்களும் பரிவர்த்தனை எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். When you go to the trading floors of heaven, நீங்கள் அப்படியாக அந்த பரலோகத்தினுடைய அந்த வணிக வளாகத்திற்கு செல்லும் பொழுது you will leave more. You will leave with more than you came in with. நீங்கள் எப்படி உள்ளே வந்தீர்களோ அதே போல் அல்ல, வெளியே போகும் பொழுது பல மடங்காக காரியங்களை பெற்றுக்கொண்டு வெளியே போவீர்கள். Amen. ஆமென். I don't know if you understood this. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று தெரியவில்லை. Because our mind is trained for one thing. நம்முடைய மனதானது ஒரு காரியத்திலே பழக்குவிக்கப்பட்டிருக்கிறது. Jesus hung on the cross. இயேசு சிலுவையிலே தொங்கினார். We are worthless. நாம் பாவிகளாய் இருந்தோம். Now we are saved. இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். That's not it. அப்படி இல்ல. That's one of the things. அது ஒரு காரியம் தான். But that transaction, ஆனால் அந்த பரிவர்த்தனை பாருங்க, brings results. ஒரு பலனை கொண்டு வருகிறது. Amen. ஆமென். If you want to know more about this, இதை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் pick my brain. என்னுடைய மூளையை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்ல, come and ask me questions. என்ன பார்த்து கேள்வி கேளுங்க. என் மூளை இவ்வளவுதான் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டா என்ன பிரயோஜனம்? Come and ask me questions. என்ன பார்த்து கேள்வி கேளுங்க. I will teach you. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். Okay. You know how many years now I've been going into the trading floors of heaven? எத்தனை வருஷம் தெரியுமா அப்படியாக அந்த வணிக வளாகத்திற்கு போய் வந்து கொண்டிருக்கிறேன்? You know how many years? எத்தனை வருஷம் தெரியுமா? I never taught this to you because it wasn't time. You're not ready. நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை, ஏன்னா நீங்க தயாராக இதுவரைக்கும் இல்ல. But you got to understand, everywhere you look in the Bible, you'll see transaction. இங்க வேதத்துல எங்க பார்த்தாலும் அங்க பரிவர்த்தனைகள் நடந்து கொண்டே இருக்கும். And when you understand it, அதை நீங்க புரிந்து கொள்வீங்கன்னா guaranteed change will happen. நிச்சயமா சொல்றேன், வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். Amen. ஆமென்.